வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியா அலசுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரிக்க உள்ள பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் சந்திப்பை ஒத்திவைக்குமாறு உயர்நீதிமன்றம் பரிந்துரை. உயர்நீதிமன்ற தீர்மானம் இதுவரை பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கவில்லை என பிரதி சபாநாயகர் தெரிவிப்பு. சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் கர்லியாத் அறிவிப்பு. வரவு செலவு திட்ட இடைவெளி அரசாங்கம் கூறிய அளவை விட அதிகம் என பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவிப்பு. இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோளை விண்ணிலேவும் நடவடிக்கைகளுக்கு சீரற்ற வானிலையால் இடையூறு. இவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோரிய அரசியலமைப்பு தொடர்பான பொருட்கோடல் வழங்கப்படும் வரை பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரணை செய்யவுள்ள பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் நாளைய செயற்பாட்டினை ஒத்திவைப்பது உகந்தது என உயர்நீதிமன்றம் இன்று பரிந்துரை செய்துள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோரியுள்ள அரசியல் அமைப்பு தொடர்பிலான பொருட்கோடலுடன் தொடர்புடைய விடயங்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கஸ்கஸ்தானுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் நேற்று நிறைவடைந்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம், அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் வெற்றியளித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்தார். அங்கு சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கஸ்கஸ்தான் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து 2 நாடுகளினதும் தலைவர்கள் கவனம் செலுத்தியிருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கஸ்கஸ்தான் பிரதமரையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். மௌபிமா மற்றும் சிலோன் டுடே ஆகிய பத்திரிகைகள் தமது முதல் ஆண்டு பூர்த்தியை இன்று கொண்டாடின. சமய அனுஷ்டானங்களுடன் முதலாவது ஆண்டு பூர்த்தி நிகழ்வு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தினால் பிரசுரிக்கப்படும் மௌபிமா மற்றும் சிலோன் டுடே ஆகிய பத்திரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 18ஆம் தேதியுடன் 1 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த 2 பத்திரிகைகளும் குறுகிய காலத்தில் ஜனரஞ்சகமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பத்திரிகைகளின் 1 வருட பூர்த்தியை முன்னிட்டு பௌத்த சம்பிரதாயப்படி அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் சமய அனுஷ்டானங்கள் நடைபெற்றன. ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு கொம்பனி தெரு குழந்தை இயேசு தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இதனை முன்னிட்டு தெஹிவலே ஆண்டர்சன் வீதியில் அமைந்துள்ள விஷ்ணு கோவிலிலும் விசேட பூஜைகள் நடாத்தப்பட்டன. இதேவேளை தெவட்டகக ஜும்மா பள்ளிவாசலிலும் சமய விசேட துவா பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அரசாங்கத்தின் 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எவ்வாறு பொதுமக்களின் வாழ்வில் தாக்கம் செலுத்துகின்றது எனும் துணைப்பொருளில் கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இன்று செயலமர்வு ஒன்று நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த செயலமர்வு முன்னெடுக்கப்பட்டது. நிறைவேற்று அதிகாரத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையில் மோதல் ஒன்று இருப்பதனை இன்றைய பத்திரிகைகளில் நாம் காண்கின்றோம். தற்போது நீதிமன்றத்திற்கு சென்றதன் பின்னர் பாராளுமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையில் நெருக்கடி ஏற்படுமா என்பது குறித்து தெரியவில்லை. இந்த விடயங்கள் நாட்டின் அரசியலமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக விளங்குகின்றன. எனினும் பிரதான நெருக்கடி நிலைமை இதுவல்ல. எமது வீட்டின் வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையிலான நெருக்கடி நிலைமையே பிரதான மோதலாகும். செலவினை ஈடு செய்வதற்கான வருமானத்திற்கான பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த நெருக்கடி நிலைமையினை சுமூகப்படுத்தும் நோக்கில் வேறு எதனையும் மேற்கொள்ள முடியாது. நீதிக்கும் அநீதிக்கும் இடையில் மோதல் ஒன்று உள்ளது. இவை தொடர்பில் பேசும்போது பாராளுமன்றத்தின் மறுபுறத்தில் உள்ளவர்கள் மௌனித்துள்ளனர். இது தொடர்பில் பேசுவதற்கு மற்றும் ஒரு வழிமுறை உள்ளது. அதுவே ஊடகம்.
எனினும் இன்று ஊடகங்கள் என்ன செய்கின்றன? ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட மடிக்கணனிகளில் பயன்பெறுபவர்களாக மாறியுள்ளனர். අයවැයතින් ඉතාම ප්‍රධාන ලක්ෂණය තමයි அனைத்து நிவாரணங்களும் குறைக்கப்பட்டதற்கான அறிகுறிகளை வரவு செலவு திட்டத்தில் காணப்படுகின்றன. கல்வி, சுகாதாரம் மற்றும் நிவாரணம் ஆகிய அனைத்து விடயங்களையும் குறைத்து மக்களை கடன் சுமைக்குள் மூழ்கடித்துள்ளனர். எந்தவித பாராளுமன்ற விசாரணைகளும் மற்ற நிலையில் அனைவரையும் உள்ளடக்கும் வண்ணத்திலான கடன்களுக்கான வட்டியினை அறவிடும் தந்திரோபாயம் ஒன்று கட்டியெழுப்பப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தினை முன்னோக்கி கொண்டு செல்லும் வழியில் திவினகும சட்டம் இல்லையா என் அவர்களினால் அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. இதில் உள்ள பல விடயங்கள் திவினகுமவின் ஊடாகவே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த அனைத்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கேற்பவை இடம்பெறுகின்றன. எம்மை இல்லாத ஒழித்து அவர்கள் வாழ்கின்றனர். அதுவே திவினகும என்னும் சிறுத்தைகள் ஏறியதன் பின்னர் ஆடுகள் கீழே விழும் நடைமுறையாகும். மஹருஹுனே மஹகிருவாயே மகாருகுணு மகா கிருவாய் பிரதேசங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் குறைக்கனை உண்பதாக இவர் கூறி வந்தாலும் இன்று நாம் அனைவரும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற குறைக்கனையே உண்கின்றோம். வருடாந்தம் 250 நாட்கள் அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கின்ற இந்த நாட்டிற்கு 3 மாத காலப்பகுதி பனி பெய்யும் ஆஸ்திரேலியாவில் இருந்து பயறு இறக்குமதி செய்யப்படுகிறது. கௌப்பி, உளுந்து போன்றவை இந்தியாவிலும் மலேசியாவிலும் இருந்து கொண்டு வரப்படுகின்றன. எள்ளை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்கின்றோம். இவ்வாறானதொரு விவசாய நாட்டிலேயே நாம் வாழ்கின்றோம். මෙහෙව් රටක මෙහෙව් කෘෂි කර්මාන්තයේ තියෙන රටක අපි ඉන්නවා. கையகப்படுத்தப்பட்டு பாணந்துறை கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ள மலேசிய கப்பலில் உள்ளவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 2 வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் நீர் என்பன படகொன்றில் கப்பலுக்கு அனுப்பப்பட்டதாக வர்த்தக கப்பல் பணிப்பாளர் அஜித் செனவரத்ன தெரிவித்துள்ளார். இன்று காலை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அந்த வர்த்தக கப்பலை பார்வையிட்டனர். கப்பல் நங்கூரமிடப்பட்டிருந்த பகுதியில் அதிகளவான மேகமூட்டம் காணப்பட்டமையினால் கப்பலை தெளிவாக காண முடியவில்லை. இந்த கப்பல் நிறுவனத்தினால் சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றிற்கு பணம் வழங்கப்படாமையினால் குறித்த கப்பல் கைப்பற்றப்பட்டு நங்கூரமிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கப்பலில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் என்பன இல்லை என அறிவிக்கப்பட்டது. தற்போது அந்த கப்பலில் 16 பேர் பணியாற்றுவதாகவும் வர்த்தக கப்பல் பணிப்பாளர் குறிப்பிட்டார். வேறொரு நாட்டின் தேசிய கொடியின் கீழ் உள்ள கப்பலில் பணிபுரிவர்கள் தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பம்பலப்பிட்டி கடற்கரை வீதியில் கார் ஒன்றினுள் கப்பல் நிறுவனம் ஒன்றின் பொது முகாமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பம்பலப்பிட்டிய பல்பொருள் வர்த்தக கட்டட தொகுதி ஒன்றின் உரிமையாளர் என போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த வர்த்தகரின் புதல்வருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறை அடுத்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கிருளப்பனை பொல்கேன்குட பகுதியைச் சேர்ந்த விஜித்தரி சோய்சா என்பவர் இவ்வாறு கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோளை விண்ணில் ஏவும் நடவடிக்கைகளுக்கு சீரற்ற காலநிலையால் இடையூறு ஏற்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கு 5 நாட்கள் தாமதம் ஏற்படலாம் என செய்மதி ஏவுதளத்தின் பொறியியலாளர் ரோஹித் ராஜபக்ச தெரிவித்தார். சீனா ஷீஷெங் ஏவுதளத்திலிருந்து இந்த செயற்கைக்கோளை இன்று மாலை விண்ணில் ஏவுவதற்கு திட்டமிட்டிருந்ததாக செய்மதி ஏவுதளத்தின் பொறியியலாளர் ரோஹித் ராஜபக்ச தெரிவித்தார். எனினும் சீரற்ற வானிலையினால் இடையூறு ஏற்பட்டுள்ளதால் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதில் 5 நாள் தாமதம் ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டதும் செய்மதியை கொண்டுள்ள தெற்காசியாவின் 3வது நாடாக இலங்கை திகழ உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. launch එක පොඩ්ඩක් delay වෙලා තියෙනවා space environment එකේ තියෙන disturbance. சீரற்ற வானிலையினால் இதனை விண்ணுக்கு ஏவுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சீன மற்றும் இலங்கை செய்மதி பொறியியலாளர்களினால் இதன் அறிக்கைகள் நாளை காலையில் கிடைக்கும் வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது கிடைக்கப்பட்டதன் பின்னர் சரியான திகதியை குறிப்பிட முடியும். தற்போதுள்ள நிலைமைக்கு அமைய 4-5 தினங்களுக்குள் அதனை விண்ணுக்கு ஏவ முடியும். இந்த செய்மதி விண்ணுக்கு ஏவப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு பல அனுகூலங்கள் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். முதலாவது வாய்ப்பாக நமக்கு பல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் பொறியியல் கட்டமைப்பை கவனத்தில் கொண்டு இலங்கை பொறியியலாளர்களை இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். பொறியியல் துறையில் இலங்கைக்கு 198 தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டுள்ளன. 2013ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்றை நிர்மாணிப்பதற்கும் தீர்மானித்துள்ளோம். அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
காசா பெருநிலப்பரப்பு மீது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை கண்டித்து தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கண்டன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று காலை இந்த கண்டன போராட்டம் இடம்பெற்றது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்டன போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஒரு அமைதியான கண்டன பேரணியை நாங்கள் இந்த இடத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மனித உயிர்கள் கொல்லப்படுவதை நாங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்காக வேண்டித்தான் அனைத்து மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பேரணி, அமைதி பேரணியை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இதை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். காசா போன்ற பிரதேசங்களில் இடம்பெற்று வருகின்ற அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான அல்லது அநியாயத்துக்கு எதிரான, வன்முறைக்கு எதிரான ஒரு குரலாக நாங்கள் இதனை கருதி அனைத்து சமூகமும் ஒற்றுமைப்பட்டு மாணவர் சமூகமாக இன்று நாங்கள் இந்த எங்களுடைய கண்டனத்தினை நாங்கள் இங்கு கொண்டு வந்து காட்டியிருக்கின்றோம். சாத்வீகமான முறையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கட்சியின் தலைமைத்துவத்தை மேலும் 6 வருடங்களுக்கு நீடித்துக் கொள்வதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் உறுப்பினர்கள் மாநாட்டின் போது அமைதி காக்காமல் அதனை தோல்வியடைய செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீந்திர பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். குறித்த யோசனையை நடைமுறைப்படுத்துவதற்காக கைகளை உயர்த்தும் அனைவரும் கட்சியின் துரோகிகளாகவே கருதப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். අපේ නායකතුමා දැන් බලාපොරොත්තු වෙන්නේ பிரமத தலைவர் அவரை காப்பாற்றி வரும் சிலரை மாத்திரம் அழைப்பதற்கு முயற்சிக்கிறார். எனினும் அவர் எவ்விடத்தில் உள்ளார் என்பது நமக்கு தெரியாது. இந்த சம்மேளனத்தின் போது அவரது தலைமைத்துவ காலத்தை 6 வருடங்களுக்கு நீடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார். இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் என்று தொடர்ந்தும் கூற தேவையில்லை. தமது தனிப்பட்ட உறவு, நட்பு ஆகியவற்றை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு கட்சிக்காகவும் நாட்டுக்காகவும் சிறந்த தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு கட்சியின் சம்மேளனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளவர்களிடம் நான் தெரிவிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு செல்லும் ஏனைய தலைவர்கள் தலைமைத்துவ யோசனை முன்வைக்கப்பட்டதன் பின்னர் எழுந்து அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டால் மாத்திரமே அதனை தோல்வியடைய செய்ய முடியும். පක්ෂය වෙනුවෙන් නිවැරදි තීරණයක් ගන්න කියලායි අපිට කියන්න පුළුවන්. ඒ සම්මේලනයට යන විරුද්ධව ඉන්න නායකයින් එදින නිහඬව නොසිට ඒ යෝජනාව ඉදිරිපත් වූ වහාම නැගිටලා ඒකට විරුද්ධව කරුණු කාරණා කිව්වොත් පමණයි මේ පරාජය කරන්න පුළුවන් වෙන්නේ. எதிர்வரும் டிசம்பர் மாதம் கட்சி சம்மேளனத்தின் போது தலைமைத்துவத்தை நீடித்துக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆனமடுவ மற்றும் புத்தளம் பகுதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஆனமடுவ கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய்களை உடைத்தனர். අපේ මේ පක්ෂයට වෙලා දින ඉන්නේ අය ඔබතුමාට බැරිලා මේ අපේ නායකයන්ගේ මොළ පෑදෙන්න මේ අස්වහගෙන ඉන්න බුද්ධාධිකාරී මණ්ඩලයේ මිනිස්සුන්ට මේකේ ඔළුව පෑදෙන්න අපේ පක්ෂය බේරා දෙන්න. මොකද අපිට තව මේ වතර ගානක් මේකේ ඉන්න බෑ මේ විදිහට. අපිට අපේ ආණ්ඩුව පත් කරගන්න ඔබ වහන්සේගේ පීඩ ආශිර්වාදය ලැබේවා කියලා අදක්ෂ නායකයෙක් අපේ පක්ෂේ தகமையற்ற ஒருவர் நமது கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டமையால் நாம் தற்போது நிற்கதியாகியுள்ளோம். யானை சின்னத்தின் பெருமதியை உணர்ந்தொருவரை தலைவராக நியமியுங்கள். தகுதியற்ற இவரை நீக்கி நன்மரத்தை போன்றவர்களை தலைமைத்துவத்திற்கு நியமித்து கட்சியில் இருக்கும் வலுவற்றவர்களை அகற்றி இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தலைவர் ஒருவர் உருவாக வேண்டும் என பிரார்த்திக்கிறோம்.